இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். மாதத்தினுடைய வாக்குதத்த வசனம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் அப்படின்னா எப்படிப்பட்டவரையும், எப்படிப்பட்ட ஒரு சிறுமைப்பட்ட தாழ்ந்த நிலைமையிலே உள்ளவர்களையும் அவர் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு வருகிற ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் கடவுளால தான், தேவனால தான் மனுஷனுக்கு கிடைக்கிறது. காரணம் அவன் வரும்போது வெறுங்கையாதான் ஒரு குழந்தையாய் இந்த மனுஷன் பிறக்கிறான். அவன் இந்த உலகத்தில் வந்து அவனுக்கு எல்லாவற்றையும் தேவனே கொடுக்கிறார். நேற்றைக்கு ஒரு செய்தியில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவரை போட்டிருந்தார்கள். ஏதோ ஒரு ஏர்வைஸ் அவருக்கு சொந்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார்கள். அந்த மனிதர் இப்போ பல வருடம் ஜெயிலில் போய் ஒரு பணக்காரர் உறவுகளை இழந்து பணத்தை இழந்து சாதாரண ஒரு மனுஷனாய் இப்போ இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார்கள். ஐஸ்வர்யம் கனம் இது எல்லாம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வரும்போது அதையும் காத்து கொள்ளணும். அவர் அதே செய்தியில் போட்டிருந்தாங்க. இவர் இன்னொரு தொழில் தனக்கு மேலே வந்துவிடக்கூடாது என்பதற்காய் ஆட்களை வைத்து ரவுடிகளை வைத்து அந்த இன்னொரு நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனரை கொன்றுட்டாரு. அதனால பிடிச்சு ஜெயிலில் பல வருடமாய் இருந்து இப்படியாய் அவருடைய வாழ்க்கை பரிதாபமாய் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். இப்போ ஐஸ்வர்யம் கனம் மனிதனுக்கு வருகிறது, எல்லாமே தேவனால கிடைக்கிறதானா அதை காத்து கொள்ளவும் ஞானம் வேண்டும். அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தவும் ஞானம் வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மேன்மைப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உபாகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படித்தோம். ஸ்தோத்திர. ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்தார். பாருங்க, ஆபிரகாமை தேவன் ஸ்தோத்திரம் மேன்மைப்படுத்தினார். சாதாரண விக்கிரக சிலைகளை பண்ணி விற்கிற ஒரு சாதாரண நபர்களாய் இருந்ததான குடும்பத்திலிருந்து ஆபிரகாமை தேவன் அழைத்து ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தேவனை பின்பற்ற தன்னை ஒப்பு கொடுத்த போது ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அவரை ஒரு சீமானாய் பெரியோரு பணக்காரனாய் திரளான ஆடு மாடுகள் ஐஸ்வர்யம் கனம் என்ன உண்ட ஒரு மனிதனுக்கு எல்லாமே கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்த்தோம். அதுபோல கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்பிக்கையே இல்லாத நிலைமையில போனதான ஒரு யாக்கோபை திரும்பி வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே அப்பா இருக்கிற அந்த கானான் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாக்கோபு வருகிறார். ஆனா யாக்கோபுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. காரணம், ஏற்கனவே அண்ணனை 2 முறை ஏமாத்திட்டார். ஒரு தடவை பயங்கரமான பசியோடு அவருடைய அண்ணனாகிய ஏசா இருந்தபோது பயற்றங்கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகம் என்கிற அந்த நாட்களில் இருந்ததான அந்த முக்கியமான காரியத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டார். சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொத்து, குடும்பத்தில் இருக்கிற சொத்துல எல்லாத்துலேயும் டபுள் மடங்கு. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வைத்திருக்கிற மகனுக்கு, அதாவது மூத்த மகனுக்கு டபுள் போர்ஷன் கிடைக்கும்.
ஒரு 2 மடங்கு எடுத்து கொடுத்துட்டு தான் இன்னொரு மகனுக்கு மீதியை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட காரியத்தையும் யாக்கோபு பசியோடு இருந்த அண்ணனுக்கு கொடுத்து பயிற்றங்குலை கொடுத்து வாங்கி கொண்டார். 2வது தடவை அப்பாவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். அண்ணனை போல உடம்பெல்லாம் அம்மாவுடைய துணையோடு கூட அந்த ஆட்டினுடைய ரோமத்தை எல்லாம் போட்டு அப்பா தடவி பார்க்கும்போது ஸ்தோத்திரம், குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் தடவி பார்த்தா முடியெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்தோத்திரம் ஈசாக்கு சொல்லுகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். கடைசியில் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். இதனால பயங்கரமான கோபம் அவனுடைய அண்ணனாகிய ஏசாவுக்கு. அதன் நிமித்தமாய் தான் அவரை அங்கே ரெபேக்காள் அவருடைய மாமாவாகிய அண்ணனாகிய அந்த லாபான் இருக்கிற தேசத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே இருந்து திரும்பி வரும்போது ஸ்தோத்திரம் யாக்கோபு திரளான ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தார். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள நான் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம தியானித்தோம். பாருங்க, தேவன் ஸ்தோத்திரம் மேன்மைப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். இன்னைக்கும் மேன்மைகளை கொடுக்கிற தேவன் ஸ்தோத்திரம். அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது, அவரை நம்பி வாழ்கிற மக்களாக இருக்கும்போது ஸ்தோத்திரம், தேவன் நம்மை கண்டிப்பாக கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லும்போது, இந்த உலகத்திலே நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வார், மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறேன். இந்த உலகம் மாத்திர நமக்கு நோக்கம் அல்ல, உலக வாழ்க்கையும் தேவன் மேன்மையாய் நம்மை நடத்துவார். அது மாத்திரமல்ல, முடிவிலே மகிமையான அந்த பரலோகத்தை ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரலோகம்தான் முக்கியம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிசாசானவன் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நீ எப்படியோ வாழ், இந்த உலகம்தான், சாக போற, எப்படியோ வாழ்ந்துட்டு செத்துரு அப்படின்னு சொல்லி பிசாசு ஜனங்களை வஞ்சித்து நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போய் விடுகிறான். ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், பரலோகத்துக்கு வரான். இயேசு இந்த உலகத்திலேயே நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். உலகத்தை தாண்டி நித்தியமாய் நம்முடைய அழியாத ஆத்துமாவை பரலோகத்தில் வைத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற, நம்மை மேன்மையாய் வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க. ஆண்டவருக்காய் உண்மையாய் உங்களுடைய குடும்பத்தை நடத்துவீங்கன்னா அதற்கு பிரதிபலன் உண்டு. ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வீங்கன்னா அதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பிரதிபலன் உண்டு. எனவே ஆண்டவருக்காக நீங்க வாழ்கிற வாழ்க்கையில இந்த உலகத்திலேயே ஆண்டவர் மேன்மை தருவார், பரலோகத்தில் அநேக கிரீடங்களை கொடுத்து உங்களை ஆச்சரியப்படுத்துகிற தேவனாக ஆண்டவர் இருப்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஒரு மனிதனாகிய ஒரு வாலிபனாகிய யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டான். ஸ்தோத்திரம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிமை ஆடு மாடுகளை எல்லாம் விற்கிறது போல அடிமைகளை விற்பார்கள். பல தேசங்களில் அடிமை வியாபாரம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல கூட பார்க்கும்போது சில ஜாதி மக்கள் இருக்கிற இடங்கள்ல பெரிய தங்களை உயர்ந்த ஜாதிகள் என்று சொல்லப்படுகிற மக்கள் இருக்கிற ஏரியாவிலெல்லாம் சாதாரணமாக இப்போ நடக்கிற மாதிரி செருப்பு போட்டெல்லாம் நடக்க முடியாது, சட்டை போட்டெல்லாம் நடக்க முடியாது. சில இடங்களில் பார்த்தா ரொம்ப கொடூரம். பெண்களெல்லாம் ப்ளவுஸு இல்லாவிட்டால் தங்களுடைய சரீரத்தை முழுமையாய் மூடிட்டெல்லாம் போக முடியாது. அப்படிப்பட்ட கொடிய நாட்கள் இருந்துச்சு. நமக்கு முன்னாடி ஒரு 50, 60, 70 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததான தலைவர்கள் அதற்கெல்லாம் போராடி தான் இப்படிப்பட்ட ஒரு நாகரிக ஒரு நிலைமையில நம்ம இருக்க முடிகிறது. அப்போ எல்லா இடங்களிலும் ஒரு அடிமைத்தனம் இருந்துச்சு. பாருங்க, யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? அடிமையாய் விற்று போட்டார்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அப்படிப்பட்ட
அடிமையாய் கொண்டு போகப்பட்டதான யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, 45:9 படிங்க. ஆதியாகமம் 45:9. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்கள் சீக்கிரமாய் என்னிடத்தில் வாருங்க. ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்துல நாம் படிக்கும்போது சீக்கிரமா என்ன செய்யுங்க, என்னிடத்துல வாருங்க. நீங்க சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். பாருங்க, ஒரு அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நாள்ல அவருடைய சகோதரர்கள் அவனை சந்திக்கும் போது சொல்லுகிறான், சொல்லி அனுப்புகிறான், சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். என்னென்ன உங்களுக்கு இருக்கிறதோ பிள்ளைகள், ஆடு மாடுகள், சம்பத்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா என் அருகிலேயே என் சமீபத்தில் இருக்கலாம், என் பக்கத்திலே இருக்கலாம், அப்பாவை கூட்டுவாங்க அப்படின்னு செய்தி சொல்லி அனுப்புகிறான். பாருங்க, யோசேப்பு அடிமையாய் போனவனை எகிப்து தேசத்துல எந்த ஒரு தேசத்துக்கு அடிமையாய் விற்கப்பட்டானோ அதே தேசத்துல யாக்கோவை ஒரு பெரிய மேன்மையான நிலைமையில, பார்வோனுக்கு அடுத்த ஒரு நிலைமையில தேவன் மாற்றினார். ஸ்தோத்திரம். பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மை, பாருங்க எவ்வளவு பெரிய உயர்வு. அடிமையை அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் உட்கார வைக்கிறார். காரணம் என்ன? அந்த யோசேப்பு இந்த அளவுக்கு உயர்த்தப்பட காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, யாக்கோபனுடைய மகனாகிய இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நிறைய தேவனுக்கு பிரியமான ஒரு அனுபவம் உடையவனாய் அவன் காணப்பட்டான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5 படிங்க. 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவரை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யாக்கோபனுடைய அந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து தரிசனங்களை, சொப்பனங்களை பார்க்கிற அனுபவம் உடையவனாக அவன் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். தேவனிடத்திலிருந்து யாரால தான் சொப்பனம் காண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்? ஸ்தோத்திரம். தேவனுக்கு அடுத்ததான, தேவனுடைய சித்தத்துக்கு அடுத்ததான தேவன் வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடை, தேவனோடு தொடர்புள்ளவன், தேவனுக்கு முன்பாய் ஒரு பயபக்தி உள்ளவன், தேவனை உண்மையாய் தேடுகிற ஒரு மனிதனால தான், ஒரு வாலிபனால தான் ஸ்தோத்திரம் தேவனுக்கு அடுத்த காரியங்களில இந்த சொப்பனங்களை எல்லாம் காண முடியும். யோசேப்பினுடைய சகோதரர்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் ஒரு தெய்வ பயம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள், மோசமான கேரக்டர் உடையவர்களாய் இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நல்ல அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறவனாய் ஸ்தோத்திரம் நல்ல ஒரு நிலைமையில காணப்பட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில யோசேப்புக்கு அநேக சொப்பனங்களை தேவன் வெளிப்படுத்துகிறது வழக்கமாயிருந்தது. அப்படி ஒரு சொப்பனத்தை கண்டு அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரத்தில் என்ன செய்கிறான், என்ன சொல்லுகிறான்? அவர்களை நோக்கி 6ஆம் வசனத்துல அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். என்ன செய்தோம்? வயலிலே அறுத்த அரிகளை எல்லாம் நம்ம கட்டி கொண்டிருந்ததாக நான் தரிசனம் கண்டேன்.
அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். நம்ம வயல்ல அறுக்கிறதாக நான் காட்சி கண்டேன். எல்லாரும் அறுக்கிறோம். அறுத்து அந்த அரிக்கட்டுகளை வைத்திருக்கும் போது என்னுடைய அரிக்கட்டு அது நிமிர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டெல்லாம் அதற்கு முன்பாக அப்படியே தாழ்ந்து வணங்குகிறதை போல வணங்கி நின்றது என்றான். இப்போ சகோதரர்கள்லாம் ரொம்ப அவன் மேல கோபப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். கோபம் நாளுக்கு நாள் அப்படியே பயங்கரமா ஸ்தோத்திரம் ஒரு எரிமலையை போல அவர்களுக்குள்ள அப்படியே கனன்று கொண்டிருக்கிறது. எரிமலை வெடிக்கிறது ஒரே நாளில் எரிமலை உருவாகி வெடிக்கிறது இல்லை. எத்தனையோ வருடங்கள் உள்ள அந்த எரிமலை பிளம்புகள் உருவாகி 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 ஒரு நாள் வரும்போது அது வெடித்து சிதறும் போது அந்த பகுதியில் யாராவது குடியிருந்தாங்கன்னா அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அங்கே மரங்கள் எல்லாமே சுட்டரிக்கப்படும். அவ்வளவு அந்த எரிமலைக்கு வல்லமை உண்டு. அதுபோல தான் இந்த யோசேப்பினுடைய சகோதரர்களுக்குள்ள இவன் சொன்ன தரிசனங்கள், இவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் வைத்துட்டே இருக்காங்க. ஸ்தோத்திரம். ஒரு நாள் வந்துச்சு, யோசேப்பை அண்ணமாரெல்லாம் என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்க போயிருக்காங்களே, எப்படி இருக்காங்க பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லும்போது, சரிப்பா போறேன் அப்படின்னு சொல்லி அப்பா செய்து கொடுத்ததான பலவர்ண அங்கேயும் போட்டுட்டு அண்ணமாரை பார்க்க ஆசையா போனான். அண்ணங்களெல்லாம் அவனை அடித்து ஸ்தோத்திரம் அவனை குழியில போட்டு கடைசியில இவனை குழியில போட்டு சும்மா விடுறதை விட நம்ம வித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்தியருக்கு என்ன செய்தாங்க, விற்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதத்துல நாம் படிக்கிறோம். அப்படிதான் எகிப்து தேசத்துல இந்த யோசேப்பு போய் சேர்ந்தான். பாருங்க, ஒரு அடிமையாய் விற்கப்பட்டதான ஒரு யோசேப்பு சகோதரர்களை ஒரு நாள்ல சந்திக்கிறான். பல காலங்கள் போகிறது. போத்திபாருடைய வீட்டுல கடினமாய் உழைக்கிறான். போத்திபார் பார்க்கும்போது இந்த யோசேப்பு வந்ததுலேருந்து நமக்கு எல்லாமே பொன்னா மாறுகிறதே, ஆசீர்வாதமா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அந்த இடம் ஆசீர்வாதமாகவே மாறும். அல்லேலூயா. யோசேப்பு போன இடத்துல எஜமான ஓனர் இப்ப பார்க்கும்போது எல்லாமே நமக்கு நல்லா வருது, எல்லாமே நமக்கு ஐஸ்வர்யம் பெருகுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்து யோசேப்பை அந்த வீட்டுக்கு எல்லா காரியங்களுக்கும் அதிகாரியாய் மாற்றினா. அங்கே ஒரு சோதனை யோசேப்புக்கு வருகிறது. எஜமானுடைய ஓனருடைய மனைவியே அந்த யோசேப்பனுடைய அழகை பார்த்து அவனோடு தவறாய் நடக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது யோசேப்பு அதெல்லாம் முடியாது, தேவன் என்னை பார்க்கிறார், என்னை உண்டாக்கின தேவன் என்னுடைய காரியத்தை பார்க்கிறான். நீ சொல்ற தனியா பாவம் செய்தெல்லாம் யாரும் பார்க்க போறதில்ல, உனக்கும் உன்னை வேலையெல்லாம் ஃப்ரீயா விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற நல்ல காரியம்தான். ஆனா நான் செய்கிற இவ்வளவு பெரிய பொல்லாப்ப தேவன் பார்க்கிறாரே அப்படின்ற ஒரு பயம் யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. அதனால ட்ரெஸ்ஸை பிடித்து இழுக்கும் போது அதையெல்லாம் விட்டு ஓடி போயிடுறாங்க. யோசேப்பு ஓடி போறாரு. ஸ்தோத்திரம். சாயங்காலம் கணவர் வரும்போது, அந்த போத்திபார் வரும்போது, ஸ்தோத்திரம், என்னையா இந்த ஆளை இவனை கொண்டு வேலைக்கு வச்சிங்க, இவன் என்னோடு தப்பா நடக்க வந்தானே அப்படின்னும் போது அவன் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில அனுப்பப்பட்டான். சிறைச்சாலையில போன போது அங்கே சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளை, அவன் எங்க இருந்தாலும் அவன் ஆராதிக்கிற தேவன் அவனோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இங்கே செய்கிற வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருப்பார். நீங்க எங்க போனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். மாத்திரமல்ல, வழிகள்லாம் நம்மை காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதுகாக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பாவத்தை வெறுக்கிற ஒரு மனிதனாக இளம் வயதிலே யோசேப்பு காணப்பட்டார். பாருங்க, 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். போதும். பாருங்க, சிறைச்சாலையில போனா அங்க 2 பேரு சோகத்தோடு இருக்கிறாங்க. என்னப்பா சோகமா இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க தாங்கள் கண்டதான சொப்பனத்தை சொல்றாங்க.
நாங்கள் இப்படி கண்டோம் அப்படி கண்டோம்னு சொல்லும்போது ஜெபிக்கிற அந்த யோசேப்பு சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஒருத்தனை பார்த்து பார்வோன் உன்னை உயர்த்தி வைப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். ஒருத்தனை பார்த்து பார்வோன் உன்னை கொன்று போடுவார் அப்படின்னு சொல்லுகிறான். இப்படி அந்த தரிசனத்தை சொல்லுகிறான். பாருங்க, நம்ம வாழ்ந்தா என்ன செய்வோம்? சிறைச்சாலையில் வீணாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறோம். நம்மிடத்துல உன்னை பார்த்தா நல்ல ஆளை மாதிரி தெரியுது, வெளிப்பாடு உள்ள ஆளை மாதிரி தெரியுது, எங்களுக்கு ஏதாவது ஜெபம் பண்ணுப்பா சொல்லுப்பா அப்படின்னா, நானே தரிசனம் கண்டே தரித்திரனா இங்க இருக்கிறேன், சோத்திரம் என்கிட்ட கேட்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி வெறுப்போடு நம்ம பேசியிருப்போம். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த நேரத்திலும் அந்த ராஜாவினுடைய வேலைக்காரர்கள் சிறைச்சாலையில் இருந்த அந்த நேரத்திலும் அவர்களை விசாரித்து அவர்களுக்கு தேவ தரிசனத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. சிலர் பாடுகிற கிருபைகளை கொடுத்திருப்பார், சிலருக்கு மற்றவர்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல கிருபைகளை கொடுத்திருப்பார், இன்னும் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுத்திருப்பார். ஸ்தோத்திரம். அந்த கிருபைகளை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஸ்தோத்திரம். அந்த கிருபைகளை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒருவேளை வெறுத்து போய், ஐயோ என்னை சிறைச்சாலையில போத்திப்பார் போட்டுறாரே, நான் தவறே செய்யல, தவறா என்னை குற்றம் சாட்டி போட்டு விட்டாரே அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் அந்த தரிசனங்களை அந்த சொப்பனங்களை கண்ட நபர்களுக்கு அதை வெளிப்படுத்தாம போயிருந்தார்னா யோசேப்புக்கு காலம்புள்ளா ஒருவேளை சிறையிலே கூட இருந்திருப்பாரு. ஸ்தோத்திரம். யோசேப்பு அந்த சிறைச்சாலையை விட்டு அரண்மனைக்கு போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. பாருங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த காரியத்தின்படி அந்த சித்தத்தின்படி யோசேப்பு செயல்பட்டபடியினால இவங்க ஒரு நாள்ல ராஜா இவர் சொன்ன வார்த்தையின்படி ராஜா ஒருத்தனை விடுதலையாக்கி மறுபடியும் பானபாத்திரத்தை கொடுக்கிற அந்த பொறுப்பில் வைக்கிறார். ஸ்தோத்திர. ராஜாவுக்கு சொப்பனம் வருகிறது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு ஸ்தோத்திரம் அதிகமாய் விளைந்திருக்கிற கதிர்களை குறித்தும் பயங்கரமான பஞ்சத்தை குறித்து அவன் சொப்பனம் கண்டபோது, இப்போ பார்வோன் எல்லாரையும் அழைக்கிறார். என்னப்பா இது அப்படின்னு சொல்லும்போது யாரு அந்த நேரத்தில் தான் அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த மனிதன் பார்வோனிடத்துல சொல்றான், நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே எபிரேய வாலிபன் ஒருத்தன் இருந்தான், அவன் எனக்கு சொன்னபடி கரெக்டா சொன்னான் பாரு, கரெக்டா சொன்னான், அது மாதிரியே ஐயா ராஜாவே அது மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு பார்வோன் உடனே அந்த யோசேப்பை அழைத்து வாருங்க அப்படின்னு சொல்லி அழைத்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த காரியம் எதனால நடந்தது? தேவனுடைய சித்தத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது. தரிசனம் தந்தவர். தரிசனங்கள் ஒருவேளை தடைபடலாம், ஆனால் தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவர் மாறாதவர் என்று யோசேப்பு அறிந்திருந்தபடியினால பாருங்க, அவன் தேவனுடைய சித்தத்துக்கு சோதனையிலும் போராட்டத்திலும் தன்னுடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுத்தபடியினால அந்த மனிதன் ராஜாவிட்ட சொல்ல உடனே யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து நல்ல அவனை குளிப்பாட்டி நல்ல சேவெல்லாம் பண்ணி நல்ல அந்த பாடி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு நல்ல அரண்மனையின் அந்த அந்த சிறைச்சாலை வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி மினுக்கான வஸ்திரம் உடுத்தி அவனை என்ன செய்தார்கள்? ராஜாவுக்கு முன்னாடி அழைத்து கொண்டு போய் விட்டார்கள். ஸ்தோத்திரம். ராஜா சொப்பனத்தை சொல்ல சொல்ல இவர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம், சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 37 படிங்க. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறொருவரும் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல
விவேகமும் உன்னைப் போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஞானமுள்ளவன் வேறொருவரும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். நீ என்னுடைய அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பெரியவனாய் இருப்பேன் என்றான். ஸ்தோத்திரம். பாருங்க, சொப்பனத்தை கண்டு பார்வோன் கலக்கமடைகிறார். எல்லாரையும் அழைக்கிறார். மந்திரவாதிகள் எல்லாரும் வருகிறார்கள். யாருக்குமே ஒன்றும் தெரியல. இப்போ யோசேப்பு அழைத்து வரப்பட்ட போது யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்பாடு வரத்தை கொடுத்திருந்தபடினால அதை குறித்து சொன்னபோது, ஸ்தோத்திரம், யோசேப்பு நாம் பார்க்கும்போது பயங்கரமான கொழு கொழு அப்படின்னு சொல்லி எத்தனை பசுக்கள்? 7 பசுக்கள் நின்றது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன்னா பயங்கரமான கேவலமான 7 பசுக்கள் பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 7 நல்லா விளைந்திருந்த கதிர்களை பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே வாடி வறண்டு போன ஒன்றும் சாவியா இருக்கிறதான கதிர்கள் 7 பார்த்தேன். இது என்னப்பா, உனக்கு தான் வெளிப்பாடு வர இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே, சொல்லு அப்படின்னும் போது, எனக்கல்ல, தேவன் பார்வோனுக்கு வெளிப்படுத்துவாராக என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவரை கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நமக்கு என்னதான் ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தாலும், என்னதான் வரங்களை கொடுத்தாலும், என்னதான் ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்தாலும், எல்லாவற்றிலும் ஆண்டவரே எல்லாமுடைய கிருபை அப்படின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். அல்லேலூயா. பெருமை வந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில கடைசியில ஆண்டவருக்காக கூட நிற்கவே முடியாத அளவுக்கு போய்விடுவார்கள். ஸ்தோத்திரம். பெரிய ஒரு ஊழியக்காரரை குறித்து சொல்லுவார்கள். தமிழ்நாட்டில் பால் லாரி என்கிற ஒரு ஊழியக்காரர், அவருடைய மீட்டிங்கில் போனால் பயங்கரமான அற்புதம் நடக்குமா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அவருடைய கூட்டத்தில் போனால் எப்படிப்பட்ட வியாதிக்காரர்களும் சுகமாகுவார்களா, முடவர்கள் நடப்பார்கள். இப்படிப்பட்ட அற்புதம்லாம் நடந்துச்சு. பயங்கரமாக அவருடைய ஊழியம் போய் கொண்டிருந்துச்சான். கடைசியில் பார்த்தா நான் தான் இயேசு அப்படின்ற அளவுக்கு அவர் வித்தியாசமாக கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தாராம். கடைசியில் இயேசுவுக்காகவே அவர் நிற்க முடியல. ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பை பாருங்க, அவர் சொல்லுகிறார், பார்வோன் சொல்லும்போது உனக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்த முடியுமாமே அப்படின்னும் போது, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வாரா என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லிட்டு பார்வோனுக்கு வெளிப்பாடுகளை இந்த யோசேப்பு சொல்லுகிறான். ஐயா, அந்த தேவன் செய்கிற காரியம் அது சீக்கிரமாய் துரிதமாய் செய்ய போறபடினால 2 வாட்டி உங்களுக்கு அந்த தரிசனம் வந்திருக்கிறது. எனவே பயங்கரமான ஒரு பஞ்சம் வரப்போகிறது. 7 வருஷம் அதிகமா உங்களுடைய வயல் விளைய போகிறது. அதுக்கப்புறம் அந்த 7 வருஷம் முடிஞ்சப்புறம் பயங்கரமான கொடிய பஞ்சம் வரப்போகிறது. எனவே ஐயா என்ன செய்யுங்க, நல்ல ஒரு புத்திசாலியான மனுஷனை தெரிந்தெடுத்து அந்த விளைகிற விளைச்சல்ல மீதியானதை எல்லாம் பண்டக சாலையில் அங்கங்கே சேர்த்து வைக்கும்படியாய் செய்யுங்க. அப்போ 7 வருஷம் அந்த பஞ்சம் வரும்போது எகிப்து தேசத்தில் நல்ல ஒரு செழிப்பு, அது உணவெல்லாம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்தோத்திரம், தெண்டத்துக்கு என் அரண்மனையில் எத்தனை பேரை வச்சிருந்தேன், ஒருத்தனாலும் பிரயோஜனம் இல்லை. தேவாவியை பெற்றதான இந்த மனுஷனை போல ஒருவர் உண்டோ என்று சொல்லி பார்வோன் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யோசேப்பை போல அடிமையாய் அற்பமாய் யாராவது எண்ணி இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்துக்கு இடம் கொடுத்து, தேவனுக்கு இடம் கொடுத்து, உண்மையாய் தேவனை ஆராதித்து தேவனுடைய சித்தம் செய்து ஜெபித்து செயல்படுகிற மக்களாய் இருப்பீங்கன்னா, யோசேப்பை மேன்மைப்படுத்தினவர் உங்களையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன். யோசேப்பை மாத்திரமல்ல, யோசேப்பு மாத்திரம் பாவம் செய்து அந்த லேடியினுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்திருந்தா, ஸ்தோத்திரம், ஒரு நாள் கையங்களவுமா யோசேப்பு மாட்டியிருப்பாரு. கையங்களவுமா மாட்டியிருப்பார். கடைசியில் ஜெயிலில், உண்மையாகவே ஜெயிலில் பிடித்து போட்டு, ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையே அதோகதியாக மாறி இருக்கும். ஆனால் யோசேப்பு பாவம் செய்யாதபடிக்கு என்னை பார்க்கிற கண்கள் உண்டு,
என்று சொல்லி பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தம் வாழ்க்கையை தேவனுக்கு ஒரு பயப்படுகிற மனிதனுக்குரிய ஒரு நிலைமையோடு வைத்து கொண்ட போது தேவன் பார்த்து, சிறைச்சாலையிலே என் பிள்ளைய சிறைச்சாலையில் அடைச்சிருவீங்களா, அடிமையா வித்துருவீங்களா, அவனை அடக்கிடுவீங்களா, அவனுடைய தரிசனம் வீணாய் போகும் என்று சொல்லி நினைத்தீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து கடைசியில பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் பார்வோன் சொல்றான், ஸ்தோத்திரம், நீ என்னுடைய அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், சிங்காசனத்துல மாத்திரம் நான் பெரியவனா இருப்பேன், மற்ற எல்லாத்திலும் ஒருத்தனும் என் குடிமக்கள் எந்த ஒரு ஆளும் உத்தரவில்லாதபடிக்கு கையை அசைக்க கூடாது, காலை ஆட்டக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பவர் மிக்க ஒரு அதிகாரியாக யோசேப்பு தேவன் வைக்கிறத பார்க்கிறோம். உங்களை ஒருவேளை மனுஷர்கள் அசட்டை பண்ணலாம், ஆனா தேவன் உங்களை மேன்மையாய் உயர்த்துகிற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்புகிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மனிதர்கள் உங்களை அசட்டை பண்ணலாம், ஆனா தேவனை கனப்படுத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில, தேவனுடைய வார்த்தையின்படி வழி நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில தேவன் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடித்து அவனை மேன்மையாய் வைக்க இன்னைக்கும் ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, கடைசியில யோசேப்பினுடைய அந்த உயர்ந்த ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இப்போ எகிப்துல 7 வருஷம் ஆகிவிட்டது. 7 வருஷத்துக்குள்ள நிறைய பண்டக சாலையை உண்டாக்கி யோசேப்பு தானியங்களை எல்லாம் சேர்த்து வைக்கும்போது மற்ற அந்த எகிப்தை சுற்றிலும் இருந்த நாடுகளுக்கெல்லாம் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது. கானான் தேசத்திலும் அந்த பஞ்சம் இல்லாமல் இல்லை. இப்போ அந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, டேய், அவன் சும்மா உட்கார்ந்துருக்கீங்க, நாளைக்கு எத்தனை நாளைக்கு நம்ம தானியம் இருக்குன்னு தெரியல, எகிப்துல தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறோம், எனவே பணத்தை மூட்டை கட்டிட்டு போய் தானியத்தை கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவர்கள் வாங்குகிறவர்களோடு கூட சேர்ந்து போறாங்க. போகும்போது அங்கே பார்த்தா யோசேப்பு தான் அதிகாரியா இருக்கிறார். சகோதரர்களை அடையாளம் காண்கிறார். சகோதரர்களால் யோசேப்பை அடையாளம் காண முடியல. கடைசியில் பல காரியங்கள் இருக்கிறது. நீங்க அந்த அதிகாரங்களை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யோசேப்பு ஒரு சந்தர்ப்பத்தில் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் யோசேப்பு, என்னை எகிப்துக்கு போகும்படியாய் அடிமையாய் விற்றதுனால உங்களுடைய இருதயம் பயப்பட வேண்டாம், தேவன் தாமே ஒரு போஷிப்பை உண்டு பண்ணும்படியாக இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி சகோதரர்கள் எல்லாம் மன்னித்து அவர்களோடு பேசி நம்ம அப்பாவை அழைத்து வாருங்க. முதல்ல படிச்சோமே, எகிப்து முழுவதற்கும் தேவன் என்னை அதிகாரியாய் வைத்திருக்கிறார், நீங்க சீக்கிரம் போய் ஸ்தோத்திரம், என நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவை, அங்க இருக்கிற அப்பாவை சார்ந்து எல்லாத்தையும் அழைத்து வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பு அப்படின்னாலே அப்பாவுக்கு யாக்கோவுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவும் தன் மகனை குறித்து அவன் அன்புள்ளவனாய் காணப்பட்டான். ஆனா சகோதரருடைய பொறாமை அப்படி இருக்க விடவில்லை. ஸ்தோத்திரம். கடைசியில மகனே அப்பாவை தன்னோடு கூட அன்போடு வைத்திருக்க அவன் அப்பாவை சீக்கிரமா அழைத்து வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம மேல ரொம்ப ரொம்ப ஆசை. எனவேதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி முடிந்த பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாய் நான் என்ன செய்ய போறேன், உங்களை சேர்த்து கொள்ள போறேன், உங்களை மேன்மையாய் வைக்க போறேன். ஸ்தோத்திரம். நம்பாத மற்றவர்களைப் போல உங்களை நான் நரகத்துல வேதனைப்பட வைக்கிற தேவன் அல்ல, நான் உங்களை மேன்மையாய் அந்த பரலோகத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடிமையாய் போன அந்த யோசேப்பை மேன்மையாய் தேவன் உயர்த்தினார். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தத்தை இழக்காதிருங்க. வாலிப பிள்ளைகளாயிருக்கலாம், குடும்பத்தை நடத்துகிறவர்களாயிருக்கலாம், வஞ்சிக்கிற பொல்லாத ஒரு உலகத்திலே வாழ்கிறோம்.
ஆண்கள் பெண்களை ஏமாற்றுகிறது, பெண்கள் ஆண்களை ஏமாற்றுகிறது. கல்யாணம் ஆகாதவர்களை மாத்திரமல்ல, ஆனவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் நீங்க பரிசுத்தத்தை இழக்காதிருங்க, தேவனோடு கூட உள்ள தொடர்பை இழக்காதிருங்க, தேவனுக்கு உண்மையாயிருங்க, தேவனை அதிகமாய் தேடுகிற மக்களாயிருங்க. கர்த்தருடைய வேத வசனத்தின்படி உபாகமம் 28:1 சொல்லுகிறபடி நீங்க ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிற மக்களாயிருங்க. ஒரு நாள் வரும், தேவன் உங்களையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். இந்த வேளையில் எல்லாரும் முழங்கால் படியிடும் ஆண்டவருடைய சமூகத்தில். கர்த்தாவே, எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன். ஸ்தோத்திரம். எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு யோசேப்பு, தன்னுடைய சொந்த சகோதரர்களினால வெறுத்து விற்கப்பட்டதான யோசேப்பு. ஹல்லேலூயா. வீணாய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட யோசேப்பு. ஹல்லேலூயா. உன் தரிசனம் என்ன பெரிய வெங்காயமா அப்படின்னு சொல்லி சகோதரர்களினால அற்பமா எண்ணப்பட்டதான யோசேப்பு. ஹல்லேலூயா. தரிசனம் ஒருபோதும் பொய் உரையாததா யோசேப்பனுடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற திட்டங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவரை எத்தனை கொம்பன்கள் வந்தாலும் அது ஆண்டவரை தடைபடாது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது, உம்முடைய சித்தத்தின் மையத்தில் நாங்கள் இருக்கும் போது, உம்முடைய சித்தத்தின் பாதையில நாங்கள் இருக்கும் போது ஆண்டவரை யோசேப்பை மேன்மையாய் உயர்த்தினது போல ஹல்லேலூயா, நீர் எங்களையும் ஆண்டவரை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ளவர். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின் மையத்தில், உம்முடைய விருப்பத்தின் மையத்தில் நாங்கள் யோசேப்பை போல இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரை. எல்லாரும் ஆண்டவரோடு பேசுங்க. தேவனே, இன்றைக்கு நான் ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம், ஆனா நான் உம்முடைய பிள்ளை. ஒரு நாள் வரும், நீர் என்னை மேன்மைப்படுத்துவீர். ஒரு நாள் வரும், நீர் என்னுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கையிடுங்க, சும்மா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தயவால் தூக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தார், நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தார், நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம்.
எல்லாரும் கண்களை மூடுவோம், செபிப்போம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும். சாதாரணமாய் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு யோசேப்பா இருந்தாலும், மனிதனினால சொந்த சகோதரனால அற்பமாய் எண்ணப்பட்டவனாய் இருந்தாலும் தேவனால அவனை மேன்மைப்படுத்த முடிந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு ஒரு மேன்மையை அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு மேன்மையை அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மேன்மையை பெரும்படியாக தேவனை பின்பற்றுங்க. செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதித்து இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் தாமே ஆசீர்வைத்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தியானித்தது போல கர்த்தாவே உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனிதர்கள் அவர்களை எப்படி நினைக்கிறார்கள், எப்படி அவர்கள் ஆண்டவரே அப்பா உதவாக்கற அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கலாம். யோசேப்பனுடைய வாழ்க்கையில மனிதர்கள் அவன் போன இடத்திலெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திர அவனை தூக்கி போடுகிற ஒரு பொருளை போல தூக்கி போட்டார்கள். ஆனா யோசேப்பனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக, உமக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக, பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தான் பெற்றுக்கொண்டதான இந்த தரிசனத்தை காண்கிறதும் வெளிப்பாடு உள்ளதான அந்த காரியத்தை அதை அற்பமாய் நினைக்காதபடிக்கு அதை தேவை உள்ளவர்களுக்கு அவன் பயன்படுத்துகிறவனாய் இருந்தபோது ஸ்தோத்திர உம்முடைய சித்தத்தின் பாதையில யோசேப்பு செயல்பட்ட போது ஒரு நாள் வந்தது. அந்த சித்தத்தின் பாதையில யோசேப்பு ஆண்டவரே உறுதியாய் இருந்தபடியினால, உறுதியாய் உம்மை பின்பற்றினபடியினால அது பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக அவனை நிறுத்திற்று. ஹல்லேலூயா. யோசேப்பு கண்ட தரிசனத்தின்படி ஒரு நாள் வந்தது. யோசேப்பனுடைய சகோதரர்கள் யாரிடத்திலே அவன் அந்த தரிசனங்களை எல்லாம் சொன்னானோ ஆண்டவரே அந்த தரிசனத்தை அப்படியே யோசேப்புக்கு முன்பாக நிறைவேற்றினீர் என்பதை நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தாவே இன்னைக்கு ஆண்டவரே நீர் மாறாதவராய் இருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய திட்டங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டு. அது சாதாரணமானது அல்ல. அந்த திட்டம் நிறைவேறத்தக்கதாக யோசேப்பை போல நாங்கள் எந்த சோதனையிலும் தேவனை விட்டு விடாதவர்களாய் காணப்பட ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து வெளிப்பாடுகளை ஆண்டவர் நீர் கொடுத்திருப்பீர் என்றால் அதை நம்பி தேவன் கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில இதை நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பி செயல்படுகிறவர்களாயிருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே வார்த்தையின்படி ஆண்டவரை மேன்மைப்படுத்தும், வார்த்தையின்படி ஒவ்வொரு ஜனங்களையும் பலப்படுத்தும். ஆண்டவரே பலவீன போராட்டங்கள் சரீரங்களை விட்டு நீங்கட்டும். உம்முடைய அதிசய கரங்களில எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன